இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இப்போது இந்த வெரைட்டி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 முட்டையை அதை மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உடனே கலந்து விடாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு முட்டை கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வந்து நல்லா முழுமையாக வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம எக் ஃப்ரை பண்ணுற மாதிரி இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முட்டை இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் தனித்தனியாக கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக அதை மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் 3மே உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் 3 சேர்த்துட்டு இந்த முட்டை ஃப்ரை பண்ணுற போது கலந்து விட்டால் தான் நம்ம இதை அதுக்கப்புறம் வந்து ரைஸில் சேர்க்குறப்போ நம்மளுக்கு இந்த முட்டை வந்து தனியாக இருக்காது. உப்பு, காரம் எல்லாமே வந்து இதில் இறங்கியிருக்கும். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணும் போதே நம்ம காரமும் உப்பும் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நம்ம சேர்த்த அந்த மசாலாலாம் முட்டையில் கலந்து விடுற மாதிரி பெரட்டினதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது நம்ம முட்டை சாதத்துக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏற்கனவே வடித்த சாதம் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி, 10 நிமிஷம்தான் ஆகும். இல்லைன்னா சாதம் வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், பட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிராம்பு எல்லாம் வேணுங்கிறத அதில் சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ணினா வெங்காயத்தையும் ஒரே ஒரு வெங்காயம் அதில் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக கட் பண்ணால் தான் நம்ம லைட்டாக வெண்ணெயில் வதக்குனதும் சாதம் சாப்பிட்றப்போ வந்து வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா கலந்துக்கணும். கலர் மாறுற அளவுக்குலாம் இதை வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி நல்லா அதே மாதிரி மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயமும், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 3மே வந்து கொஞ்சம் நல்லா சுருங்க வதங்கணும். வதங்குறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறப்போ வெங்காயம், தக்காளியும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் குழைவாக வதங்கிச்சுன்னா நம்மளுக்கு சாதம் சாப்பிடும் போது தனியாக வெங்காயம், தக்காளி இருக்காது. இப்போ கொஞ்சமாக அது மாதிரி மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூளும், மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம முட்டை ஃப்ரை பண்ணுறப்போ இதை மாதிரி மிளகாய்த்தூளும், மிளகுத்தூளும் சேர்த்ததுனால இதில் அதே மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். வெரைட்டி ரைஸ் நீங்கள் சாப்பிட்றப்போ எந்த அளவு காரம் உங்களுக்கு இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் காரம்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மிளகு சாதம் பண்ணும்போது நீங்கள் உடனே வடித்து கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே வடித்த சாதம் இருக்குது, குழம்பு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு முட்டையை ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கிட்டு சேர்த்துடலாம். குழம்பு இல்லாமையே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளியில் மசாலாவோடு நம்ம வடித்து வச்ச சாதமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு மல்லி இலையும் அதை மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லி இலை, முட்டை எல்லாம் சாதத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக பாஸ்மதி ரைஸ் வடிச்சிட்டு தான் அந்த முட்டை சாதம் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே வடித்த சாதம் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச சாதத்தில் கூட இந்த முட்டை மிளகு சாதம் வந்து செய்யலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த முட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.